செங்கல்பட்டு அருகே பாமக பிரமுகர் கிரிக்கெட் ஸ்டம்பால் அடித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். மது போதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்டதை தட்டி கேட்டதால் அரங்கேறியதாக கூறப்படும் கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதியில் மது அருந்திக் கொண்டிருந்தவர் கிரிக்கெட் ஸ்டம்பால் அடித்து தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்ததாக பிடிபட்ட நபர் போலீசில் அளித்த பகீர் வாக்குமூலம் என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் இடந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் வாசு. இடந்தோப்பு வாசு என அழைக்கப்படும் இவர் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய முன்னாள் சேர்மனாக பதவி வகித்து வந்தார். தனியார் நிறுவனங்களுக்கு கேட்டரிங் சேவைகள் மற்றும் குடிநீர் விநியோகம் செய்து வந்த வாசு பெட்ரோல் பங்க் வைத்தும் தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் சம்பவத்தன்று தனது ஓட்டுநர் மற்றும் நண்பர் ஒருவருடன் இடந்தோப்பு பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணறு அருகே அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் கல்லை எடுத்து வீசி மூவரையும் தாக்கியுள்ளார். அதில் இருவர் அங்கிருந்து ஓட வாசு மட்டும் தனியாக சிக்கிக் கொண்டுள்ளார். திட்டமிட்டு எடுத்து வந்திருந்த கிரிக்கெட் ஸ்டம்பால் பின்மண்டையில் ஓங்கி அடித்து வாசுவை நிலைகுலைய வைத்தார். அதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த வாசுவின் தலையில் கல்லை தூக்கி கொடூரமாக போட்டு கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பினார். இச்சம்பவம் குறித்து வாசுவின் டிரைவர் தகவல் கொடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்துள்ளனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். கொலையாளி யார்? கொலைக்கான காரணம் என்ன? ஏதாவது அரசியல் நோக்கமா, இல்லை தொழிற்போட்டியா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் மாரி என்கின்ற மாரியப்பனை போலீசார் கைது செய்துள்ளனர்.